ஆடிபிளா இருக்கா பாஸ்டர்? வாய்ஸ் கிளியர்? தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவுமல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அருமையான பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் அம்மாவுக்கு இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பாஸ்டர் அம்மா பேசும் போதெல்லாம் எனக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் 2 நிமிடம் பேசினாலும் எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை என் உள்ளத்திலே கர்த்தர் தருகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த நாளிலும் எனக்கு ஊழியம் செய்வது மிகுந்த ஒரு வாஞ்சை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் கொடுத்த அந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படி எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்தீர். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்தீர். அமர்ந்த தண்ணீர் இரண்டிலே கொண்டு வந்து சேர்த்தீரப்பா. எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், மரணயிருளின் பள்ளத்தாக்குகள், அவமானங்கள், நிந்தைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் ஆண்டவரை மத்தியிலே நாங்கள் கடந்து போனாலும் எந்த பொல்லாப்பும் எங்களுக்கு நேரிடாதபடிக்கு ராஜா எங்கள் ஆத்மாவை தேற்றி ஆண்டவரே நீர் பாதையில நடத்தி உடைய கோலினாலும் தடியினாலும் எங்களை அனுகரித்த ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கு மத்தியில் எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து கர்த்தாவே உன்னுடைய நன்மையும் கிருபையும் தொடரும்படி இந்த புதிய வாரத்துக்குள் பிரவேசிக்க செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே வேதத்தை கேட்கக்கூடாத பஞ்ச நாட்கள் சமீபத்திருக்கும் போதப்பா, ஆலயங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே போஜன பலிகள், பான பலிகள் அற்று போயிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே அப்பா, இந்த கர்த்தாவே ஆன்லைன் மூலமாய் இந்த வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் இன்னும் ஒருபடி உம்மை கிட்டி சேரத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமே எங்களை மறுரூபத்தின் அனுபவத்துக்குள் அழைத்து செல்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வழியிலே கூட நீர் எங்களோடு கூட பேசும்படி எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளே ஊடுருவி பாயத்தக்கதாக ஆண்டவரே அப்பா. there should be a transformation in their life, Lord Jesus. ஆண்டவரே, நாங்க கூடுகிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, ஒரு கெட் டுகெதருக்காக அல்ல ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க கூடி இந்த வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகணும் ராஜா. உங்களுடைய வார்த்தைகளை எங்களை மாற்றணும் கர்த்தாவே. எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கணும் ராஜா. இன்னும் ஒரு கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் அப்பா. ஒருமனப்பட்டு இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆண்டி என்னிடத்துல 2 நாட்கள் முன்பாக சொல்லும் போது நான் தேவனிடத்திலே ஆண்டவரே இந்த நாளிலே என்ன செய்தி சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை வெளிப்படுத்தி தந்தார். ஆண்டவரே, இதையா நான் பேச வேண்டும் என்று நான் கேட்டபோது ஆண்டவர் என்னை திருஷ்டாந்தமாய் இதை எனக்கு வெளிப்படுத்தினா. நான் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரசங்கிக்கிற ஒரு சகோதரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியெல்லாம் நான் 3 நாட்கள் அப்படி பிரசங்கிப்பேன். ஆனால் இன்றைக்கு 1 மணி நேரத்திலே என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 29 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம். வேதாகமம் இருக்கிறவர்கள் எல்லாரும் வேதத்தை திறந்து என்னோடு கூட சம்பாஷிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியேல் 18:29 இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரோ என் வழிகள் செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவா செம்மை அல்லாததாய் இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களை விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும்
புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் மிகவும் மையமாக நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீ ஏன் சாக வேண்டும்? நீங்கள் ஒருவேளை இந்த காலை வேளையில கேட்கலாம், நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், நாங்கெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான், செபிக்கிறவர்கள் தான், எங்களுக்கு ஏன் இந்த செய்தி என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னதை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்ல, மனம் திரும்புங்கள். அப்பொழுது இந்த கடைசி நாட்களிலே மனம் திரும்புதல் மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 40 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், முற்பிதாக்கள் மிஷனரிகளா இருக்கலாம், பிறவியிலிருந்தே 4 தலைமுறை கிறிஸ்துவர்களாக கூட நீங்கள் காணப்படலாம். பட் யூ நீட் an individual repentance in your life. உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற ஒரு மனம் திரும்புதல் உனக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. மனம் திரும்பு, அப்பொழுது பிழைப்பாய். சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீ ஏன் சாக வேண்டும்? ஆங்கில பைபிள்ல why should you die? I do not take pleasure in your death என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பினா, ஒரு கார் ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கு, அந்த இடத்துல சிக்னல்ல வந்து ரைட் திரும்பு அப்படின்னாதான், திரும்பினாதான் நீங்க போய் வேண்டிய இலக்க சேர முடியும். இல்ல என்னால திரும்ப முடியாது, நான் நேராதான் போவேன்னு கார் ஓட்டுற டிரைவர் ஸ்டீரிங்க புடிச்சிட்டு நேரா போனா போய் சேர வேண்டிய இலக்க சேர முடியாது. திரும்பு என்ற இடத்துல திரும்பத்தான் செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சாவு வரத்தான் செய்யும். மரணம், இன்றைக்கு மரணம் கொள்ளையா இன்றைக்கு இந்த கொரோனாவினால் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் மரணம். நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், சாகுவனுடைய சாவை நான் விரும்பவில்லைன்னு சொல்றீங்களே, அப்ப ஏன் சாக வேணும்னு சொல்றீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவரே? ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கோம், இந்த ஊர்ல இத்தனை மரணம், இத்தனை இழப்புகள். பட் why should you die? I do not take pleasure in your death ன்னு சொல்றீங்க. பட் why everyone are dying? எதற்காக எல்லாரும் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே என்ற ஒரு கேள்வியை எனக்குள்ள எழுப்பின போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பதில், மரணம் சம்பவிக்கும் தான், உன் சரீரம் மரிக்கலாம், ஆனால் உன் ஆத்மா மரிக்க கூடாது. உன் ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் மிக திருஷ்டாந்தமாய் பேசினார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே எல்லாருக்கும் மரணம் சம்பவிக்கும் தான், ஆனால் அந்த மரணத்திலே உன் சரீரம் மரிக்க வேண்டுமே தவிர உன் ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்திலே அடுத்த நிமிஷம் அந்த பரதீசிலே இளைப்பாற வேண்டும். இதைதான் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீ ஏன் சாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நாங்க மனம் திரும்பணும்? நாங்க மனம் திரும்பிதான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு சகோதரி என்னிடத்திலே தொலைபேசி மூலமாய் ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தார்கள். அவர்கள் UK கடந்து போக வேண்டும். ஒரு ஊரு, அவர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, ஆனா இந்தியாவிலிருந்து பிளைட் இல்ல, அவங்க ஒரு ஊருக்கு போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க டிராவல் ஏஜென்சி சொன்னாராம், இந்த ஊருக்கு போயிட்டு இங்க இருந்து ஒரு பிளைட் எடுத்துருங்க. அப்ப உங்களுக்கு விசா, டிரான்சிட் விசா எல்லாம் வேண்டாம். அவங்க அதை நம்பி அந்த இன்னொரு ஊருக்கு இறங்கிட்டு அங்கிருந்து UK போறதுக்கு பிளைட் புக் பண்ணிருந்தாங்க. ஆனா அவங்க போன அந்த ஏர்போர்ட்ல அவங்க சொல்லிட்டாங்களா, டிரான்சிட் விசா இல்லாம அந்த பிளைட்ல உன்னை ஏத்தவே மாட்டோம். என் டிராவல் ஏஜென்சி இப்படி சொல்லிட்டாரே, நான் பணம் எல்லாம் கட்டிட்டேனே, எனக்கு இன்னைக்கு போய் சேரணுமேனு அவங்க எல்லா பேப்பர்ஸையும் சப்மிட் பண்ணாங்களாம். நீ என்ன பேப்பர் சப்மிட் பண்ணாலும் டிரான்சிட் விசா இல்லாம நீ போக முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு, நீ திரும்ப உன் ஊருக்கு போயிரு, இல்ல விசா ப்ராசஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க திரும்ப வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவங்க சொல்லும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லா பேப்பர்ஸ் தே ஹேட். இன்னைக்கு நம்ம கிட்ட கூட ரட்சிப்புன்ற பேப்பர் இருக்கலாம், பேப்டிசம் பேப்பர் இருக்கலாம், கர்த்தர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றது இருக்கலாம், ஊழியர் செய்யக்கூடிய கிரியைகள் இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் உனக்கு ஒரு ஒரு பெரிய காரியம் வேணும். மனம் திரும்பி இருந்தாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். Salvation is a continuous process into death. முடிவு பரியந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். மரண பரியந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஒவ்வொருவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிக்கதமோ ஒரு பெரிய வேத பாரகன். ஆனால் அந்த நிக்கதோமுக்கு he was a great Bible teacher and a Bible scholar, but still he did not have repentance. அதனால
அவன் ஆண்டவர் இடத்துல ராக்காலத்துல வந்த போது ஆண்டவர் அவருக்கு சொன்ன முதல் காரியம் என்ன? யோவான் 3:3-3-5 நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டாய். யோவான் 3:5 நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டாய். You cannot see the kingdom of the Lord and you cannot enter the kingdom of the Lord if you are not baptized by water and spirit என்று மிகவும் தெளிவாக சொல்கிறார். அப்ப அவர் கேட்கிறாரு, நான் மறுபடியும் பிறக்கணும்னா என் தாய் வயிற்றுல போனோமா? இல்ல. பாவத்துக்கு செத்து நீதிக்கு மனம் திரும்புகிறது உன் பாவ அறிக்கை செய்கிறது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இரக்கம் பெறுவான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். தீய நோக்கம் பாவம். இதுதான் மனம் திரும்புதல். அந்த பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதா முழுக்க ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம். இது பாவ அறிக்கை செய்யும் போது பரலோகத்தை பார்க்கதான் முடியும். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்போதுதான் அதை பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஏன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்றாரு? இந்த உலகத்துல பிறந்தவங்களுக்கு 2 பிறப்பு 2 மரணம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் பிறப்பு இயற்கையான ஒரு பிறப்பு. சங்கீதம் 51:5 நாம் வாசிக்கிறோம், இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ பிறவியிலே நம்ம ஒரு பாவம் பிறக்கும். இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பிடிவாதம் பண்றாங்க, பொய் சொல்றாங்க, இந்த பொருள் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு அது அந்த பாவம் எப்படி வருது? கர்ப்பத்துல வருது. தாய்க்குள்ள தந்தைக்குள்ள இருக்கிற பாவம் பிள்ளைகளுக்குள்ள இந்த வித்துக்குள்ள வருது. அது கர்ம பாவம், ஜென்ம பாவம் என்று சொல்லுவோம். அதுதான் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்திலே உருவானேன். இது இயற்கையான ஒரு பிறப்பு. இரண்டாவது ஆவிக்குரிய பிறப்பு. அந்த ஆவிக்குரிய பிறப்பு தான் மறுபடியும் பிறக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் நீ பாவத்தை அறிக்கை செய்யும் போது தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறாய். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. இயற்கையான ஒரு மரணம் வருது. நமக்கு ஒரு நாளை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 90:10 வாசிக்கிறோம், எந்த ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அது மேன்மையானது. நாங்கள் கர்த்தர் வருத்தமும் சஞ்சலமும் அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அது ஒரு மரணம். சங்கீதம் 90 மோசே எழுதினது. அவர் சொல்றார், கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். ஆவிக்குரிய ஒரு மரணம் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய மரணம் தான் செலத்தினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியினாலும் நாம் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மரணம். இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொருவனுக்கும் 2 பிறப்பு 2 மரணம். ஒன்று இயற்கையான பிறப்பு, இயற்கையான மரணம். இன்னொன்று ஆவிக்குரிய பிறப்பு, அதைதான் மறுபடியும் பிறக்கிறது. இதைதான் நிக்கதோமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய மரணம் ஞானஸ்தானத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நம்ம பழைய சுபாவங்கள் செத்து சாபங்கள் செத்து கர்த்தருக்கு நீதியாய் பிழைக்கிறது. இதைதான் ஆண்டவர் சொல்றார் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் மூலமாய், இதோ நான் சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரே நீ ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்பு, அப்பொழுது உன் ஆத்துமா நித்திய நித்தியமாய் பிழைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் அந்த உண்மையான ரிப்பென்டன்ஸ் மனம் திரும்புதல் உன்னிடத்திலே இருக்கிறதா? இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். யோவான் 11:25 ஆண்டவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. மரணம் உனக்கு சம்பவிக்கும், பட் ஸ்டில் நீ பிழைப்பாய். எப்படி பிழைப்பாய்? சரீரம் செத்துரும், ஆத்துமா சாகாது. அது ஜீவன் தேவன் கொடுத்தது, அது தேவனிடத்திலே கடந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம கல்லறையில எல்லாம் என்ன எழுதுறோம்? ரெஸ்ட் இன் பீஸ் எழுதுறோம். ஏன் எழுதுறோம்? நம்ம ரெஸ்ட் பண்றோம், சாகல. ஒரு நாள் எக்கால துணி துணிக்கும் போது எரிவா என்ற சத்தம் கேட்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். இதைதான் 1 தெசலோனிக்கேயர் 4:13-14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மரணம் உன் வீட்டிலே சம்பவிக்கும் போது அந்நியர்கள் அழுவதை போல் நீ அழாதே. அவர்கள் மரிக்கவில்லை, அவர்கள் நித்திரையா இருக்கிறார்கள். They are a rest என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்திலே ஒரு கல்லறையை நான் பார்த்தேன். அதிலே எழுதப்பட்டிருந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், I'm not here, I'm with the Lord. Do not waste your time, money and energy என்று சொல்லு. கல்லறை பண்டிகைக்கு கொண்டு போய் கேக்கு பிஸ்கெட் எல்லாம் வைப்பாங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எழுதியிருக்கிறாரு, நான் இங்க இல்ல, நான் தேவனோடு கூட இருக்கிற, உன்னுடைய பணம் உன்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாத.
I'm not here, I'm with my Lord. எவ்வளவு கான்பிடென்ட் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னா நான் சொல்ல விரும்புகிறேன். எங்க கிராமத்துல ஒரு மாங்காய் தோட்டம் இருந்துச்சு, ஒரு பெரிய மாங்காய் தோட்டம். அது ஒரு கிறிஸ்துவர் குத்துகை எடுத்து அந்த குத்துகையில பார்த்து 4 மணி ஆன உடனே உண்மையா நடந்த ஒரு சம்பவம் உங்களை விளக்குறதுக்காக எனக்கு நினைப்பு வந்ததுனால சொல்றேன். அந்த ஒரு கயிறு கட்டில் போட்டு அந்த மாங்காய் தோட்டத்துல உட்காந்துப்பார். உட்காந்துட்ட உடனே ஸ்கூல் பிள்ளைங்களா 4 மணிக்கு போகும்போது இவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு பிள்ளை கூட ஒரு மாங்காய் பிஞ்சு எடுக்காதபடி அதை விரட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவருக்கு சிவியர் ஆஸ்துமா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசி ஸ்டேஜ் கேஸ்பிங்னு சொல்லுவோம். எல்லாம் நின்றுச்சு, அது மட்டும் இழுத்துட்டே இருக்கு. எல்லாம் பார்த்துட்டாங்க, பல்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல, டவுன்ல இருக்கு, வெறும் இழுக்குது. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் கூடி சொன்னாங்க, அவருக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க, மண்ணு ஊத்துங்க, அவங்களுக்கு பிரியமான பாடலை பாடுங்க, பேர பிள்ளைலாம் பேர் சொல்லி கூப்பிடுங்க, உயிர் போயிரும். எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, உயிர் போற மாதிரி இல்ல. அந்த ஊருக்கு கடைசி பஸ் 5 மணிக்கு ஒரு மினி பஸ் வரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் பஸ். அப்போ ஒரு முதியவர் சொன்னாரு, இந்த மாதிரி அந்த அவங்க அந்த இறந்து போன பையனை கூப்பிட்டு, தம்பி இப்படி இழுக்கிறது 3 நாள் இழுக்கும், 3 வாரம் இழுக்கும், 3 மாசம் கூட இழுக்கும். நீ அவர் மரித்த உடனே எங்களை கூப்பிடு, நாங்க வரோம், நாங்க இப்ப இந்த கடைசி மினி பஸ்ல கிளம்புறோம்னு எல்லாரும் அந்த மினி பஸ்க்கு கிளம்புறதுக்கு ரெடியா ஆயத்தமா இருந்தாங்க. சரியா கிளாக்ல 4 மணி அடிச்சுது. உண்மையா நடந்த சம்பவம் இது. 4 மணி அடிச்ச உடனே அதை இழுத்துட்டு இருந்தவர் ஒரு சத்தம் போட்டார். என்ன சத்தம் போட்டார் தெரியுமா? டேய் 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 மாங்க 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 உயிரை விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆத்மா எதில் அடிச்சுட்டு இருந்துச்சு? மாங்காவில் அடிச்சுட்டு இருந்துச்சு. எப்ப 4 மணிக்கு வருவாங்க பிள்ளைங்க மாங்காய் பிஞ்சு எடுத்துருவாங்களே, இன்னைக்கு நம்ம கயிறு கட்டில அங்க இல்லையே, நம்ம உயிர் போற மாதிரி இங்க ஊசலாடிட்டு இருக்கிறோமேன்னு ஆத்துமா அல்லேலுயா சொல்லி மறிக்கல. ஆத்துமா தோத்திர ஆண்டவரே என்று சொல்லி மறிக்கல. அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் மறிக்கும் போது எனக்கா ஜீவன் விட்டவரேன்னு பாடி மறிக்கல, மாங்காய் மேல அடிச்சிருச்சு. அந்த ஆத்மா எங்க போயிருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவர் ஞானஸ்தானம் எடுத்தவர் தான். ஆனால் அந்த ஆத்மா டேய் 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 மாங்கா மாங்கான்னு உயிரை விட்டார். இன்னைக்கு நீங்க எதுல உயிரை விட போறோம்? யோசிச்சு பாருங்க. அல்லேலுயா சொல்லி மகிமையாய் நம்ம ஜீவனை விடுவோமா? இல்ல மரண பயம் உனக்குள்ள இருக்கிறதா? இந்த கடைசி நாட்கள் என்னைக்கு மரிப்போம் தெரியாது, என்னைக்கு வருகை இருக்கும் தெரியாது. மத்தேயு சுவிசேஷம் 24, லூக்கா 21 வீட்டுல வாசிச்சு பாருங்க. எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இனியும் நிர்விசாரமா இருக்கிறதற்கு இது காலம் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உன்னை அவருடைய வருகைக்கு தகுதிப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு, அப்பொழுது பிழைப்பார். சாகருடைய சாவை நான் அதெல்லாம் கிறிஸ்துவர்களுக்கு கல்லறை தோட்டம்னு சொல்றாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட முதல் வார ஆலயத்துக்கு போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆலயத்துல ஒரு முதியவர் இறந்துட்டார். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரு, இன்னைக்கு சாயந்தரம் கல்லறை தோட்டத்துக்கு வாங்க, அடக்க ஆராதனை. அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு போறேன். அப்பொழுது எனக்கு என்ன கல்லறை தோட்டமா? நம்ம எல்லாம் சுடுகாடுன்னு சொல்லுவோம், இவங்க அதை போய் தோட்டம்ங்கிறாங்க. நம்ம அதை இழிவு காரியங்கள்னு சொல்லுவோம், இவங்க அடக்க ஆராதனைன்னு சொல்றாங்களே, இதை நம்ம நிச்சயம் பார்க்கணும். எனக்கு அந்த தாத்தாவை தெரியாது, ஆனாலும் போய் பார்க்கணும்னு ஒரு ஆசையில போனேன். அப்போ அவர் சொன்னது, இது தோட்டம், கல்லறை தோட்டம். நாங்கெல்லாம் சுடுகாட்டுல போயிட்டு அந்த பிணத்தை எரிச்சிடுவோம். எரிச்சிட்டு அந்த சாம்பலை கொண்டு போய் காசி ராமேஸ்வரத்துல கரைச்சிட்டு வந்துருவாங்க. அப்பதான் ஏன்னா புதைச்சிட்டா அந்த எலும்பு கூட வச்சு மந்திரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எரிச்சிருவாங்க. எரிச்சு உடனே கொண்டு போய் காசி ராமேஸ்வரத்துல எரிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா இவங்க என்ன புதைக்கிறாங்க, விதைய விதைக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படின்னும் போதுதான் நான் வேத வாசிக்கதான் சத்தியத்தை அறிஞ்சேன். கல்லறை தோட்டம்ன்றது எதுக்காக? அந்த தோட்டத்துல கொண்டு போய் அந்த சரீரத்தை விதைக்கிறோம். ஒரு நாளை கால சத்தம் கேட்கும் போது, எரிவா என்ற சத்தம் கேட்கும் போது அந்த விதையானது மறுரூபமாக்கப்பட்டு தேவ சந்நிதியிலே வந்து நிற்கும். அந்த ஆத்மா பரதீஸ்ல இளைப்பாரி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இதைதான் ஆண்டவர் சொல்ல, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களை, கல்லறை தோட்டம், அடக்க ஆராதனை. ஏனென்றால் அவன் மறிக்கவில்லை, நல்ல போராட்டத்தை போராடினான், ஓட்டத்தை முடித்தான், விசுவாசத்தை காத்து கொண்டான், இது முதல் வைக்கப்பட்ட ஜீவ கிரகத்திலே பெற்றுக்கொள்ள கொண்டு போகிறான் என்று ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாய் காண. இழப்பு ஒருவேளை அந்த நேரத்திலே ஒரு மாம்சீகத்திலே நமக்கு வேதனையாய் இருந்தாலும்
அது ஒரு விசேஷித்தது. ஏனென்றால் அவர்கள் they are in a better place. அவங்க இன்னும் அழகான ஒரு இடத்துல கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வேதத்துல ஒரு சம்பவத்தின் மூலமாய் இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 33, 34 எடுத்துக்கொள்வோம். ஆனால் 2 சாமுவேல் இந்த மனம் திரும்புதலை வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தின் மூலமாய் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 33, 34. ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதியிட்டவன் சாகிறதை போல் அப்னேர் செத்து போனானே, உன் கை கட்டப்படவும் இல்லை, உன் கால்கள் விலங்கிடப்படவும் இல்லை, துஷ்டர் கையிலே மடிகிறது போல் மடிந்தாயே என்றார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். இது தாவீது பாடுகிற ஒரு புலம்பல். இதோடைய சாராம்சத்தை சொல்லிட்டு வேதத்தை வாசித்து உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தாவீது ராஜா அப்னேருக்காக பாடின ஒரு புலம்பல். தாவீதுக்கு ஒரு தளபதி இருந்தார், அவருக்கு பேர் யோவாப். சவுலுக்கு ஒரு தளபதி இருந்தார், அவருக்கு பேர் தான் அப்னேர். சவுலுடைய தளபதியின் பேர் அப்னேர், தாவீதினுடைய தளபதியின் பேர் யோவாப். இந்த யோவாபுக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்கள், அசகேல், அபிசாயி. நான் வசனத்தை காண்பிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு விளக்கி விட்டு சொன்னால் உங்களுக்கு புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் குடும்பத்திற்கும் தாவீது குடும்பத்திற்கும் யுத்தம் அதிகமாக இருந்தது. அப்பொழுது ஒரு யுத்த காலத்திலே சவுலும் போகவில்லை, தாவீதும் போகவில்லை. அதற்கு மாறாக அவருடைய தளபதிகள் யுத்தத்திலே நிற்கிறார்கள். யோவாப் தாவீதுடைய தளபதியும் சவுலுடைய தளபதி அப்னேரும் நிற்கிறார்கள். யுத்தம் மும்மரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்னேர் யுத்தத்திலே மும்மரமாய் பராக்கிரமசாலியா யுத்தம் பண்ணியிருக்கிற வேளையிலே யோவாவுடைய சகோதரன் அசகேல் என்பவன் விரைந்து ஓடுகிற ஒரு மான்கால்கள் உடையவன். அவன் இந்த அப்னேரை தொடர்ந்து பிடிக்கிறான். அப்ப அப்னேர் சொல்லுகிறான், என்னை விரைந்து ஓடி வந்து பிடிக்காதே, உன்னை காட்டிலும் பராக்கிரமசாலி நான், உன்னை நான் குத்தக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய சகோதரனாகிய யோவாபும் உன்னுடைய ராஜாவாகிய தாவீதும் எத்தனையோ முறை என்னையும் ராஜாவாகிய சவுலையும் ஆண்டவர்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்த போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மீது கைகளை போடலாகாது என்று சொல்லி எங்கள் ஆத்மாவை தப்புவித்திருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து என்னை பின்தொடர்ந்து வராது என்று சொன்னான். ஆனால் அசகேல் விடவில்லை, ஓடி போனான். அப்னேர் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு ஈட்டி எடுத்து அசகேல் வயிற்றிலே குத்தினான். அங்கே அசகேல் மடிந்து போனான். இந்த செய்தி யோவாபுக்கு கேட்டபோது யோவாப் கொதித்து எழும்புகிறான். எத்தனை முறை இந்த அப்னேரை கர்த்தர் என் கரத்திலே கொடுத்த போது தாவீதுடைய ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு இவனை நான் காப்பாற்றியிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு என் சகோதரனை கொன்று விட்டானே என்று சொல்லி பழி வாங்குறதற்காக அவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நயமாய் பேசி ஒளிமுக வாசல் அண்டையிலே கொண்டு போய் ஒரே குத்தாய் குத்தி அவன் மரித்து விடுகிறான். அப்பொழுது இந்த செய்தி தாவீதுக்கு கிடைக்கிறது. அப்பொழுது தாவீது அப்னேருக்காக புலம்புகிறார். மதியட்டவன் சாகிறதை போல் அப்னேர் செத்து போனானே, நீ மதியட்டவனா? உன் கை கட்டப்படவும் இல்லை, உன் கால் விலங்கிடப்படவும் இல்லை, துஷ்டர் கையிலே மடிகிறது போல் மடிந்து போனாயே. ஏன் அப்படி அழுதார்? அந்த ஒளிமுக வாசல் அருகாமையிலே தான் அடைக்கல பட்டணம் இருக்கிறது. ஆண்டவர் யோசுவா மோசே இடத்திலே அந்த அடைக்கல பட்டணத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். 4 கூடாரம், ஒரு கூடாரமாய் அது இருக்க வேண்டும், 4 பக்கமும் திறந்திருக்க வேண்டும். யாராவது தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்குள்ளே வந்து விட்டால் அவர்கள் அந்த கொலை பண்ணுகிறவன் அவர்களை தொடக்கூடாது, நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் என்று சொல்லி. அப்ப அந்த ஒளிமுக வாசல் ஒரு அடி வச்சிருந்தா அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிருந்தா நீ செத்திருக்க மாட்டாயே, மரித்திருக்கிற மாட்டாயே. இன்றைக்கு மதியிட்டவன் சாகிறதை போல் செத்து போனாயே, உன் கை கட்டப்படல, உன் கால் விலங்கிடப்படல, துஷ்டர் கையிலே மடிந்தது போல் மடிந்தாயே என்று புலம்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசித்து காட்ட உங்களுக்கு விரும்புகிறேன். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அன்றைய தினம் மிகவும் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17, அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரும் முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே செருயாவின் 3 குமாரராகிய யோவாவும் அபிசாயும் அசகேலும் இருந்தார்கள். 3 சகோதரர்கள், யோவா, அபிசாய், அசகேல். அசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல் வேகமாய் ஓடி வருகிறவனாய் இருந்தான். அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலதுபுறத்தில் ஆகிலும் இடதுபுறத்தில் ஆகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான். அப்னேர் திரும்பி பார்த்து, நீ அசகேல் அல்லவா என்றான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலதுபுறத்திலும் ஆகிலும் இடப்புறத்தில் ஆகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து
அவனை உரிந்து கொண்டு தொடர்ந்து போ என்றான். பின்னும் அப்னேர் அசகேலை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோடு ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்றான். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கே தானே விழுந்து செத்தான். அசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லோரும் தரித்து நின்றார்கள். யோவாபும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்திர வழி அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மோ மேடு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது அப்னேரை பின் போன்ற பென்யமீன் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள். தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அசகேல் மரிக்கிறான். யோவாப் அவனை தொடர்ந்து வந்து 2 சாமுவேல் 3:26 தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்க மத்த வசனங்களை வீட்டுல வாசிங்க. யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை, நல்ல கவனிங்க, தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீராய் என துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடு ரகசியமாய் பேச போகிறவன் போல் அவனை ஒளிமுக வாசலின் நடுவே, நல்ல கவனிங்க, ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி அசகேலுடைய இரத்த படியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். இந்த செய்தியை கேட்டவுடனே ராஜா 33 அப்னேருக்காக புலம்பி, மதியெட்டவன் சாகிறதே போல் அப்னேர் செத்து போனானே, உன் கை கட்டப்படவும் இல்லை, உன் கால்கள் விலங்கிடப்படவும் இல்லை, மடிந்தாயே, துஷ்டர் கையிலே மடிகிறது போல் மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் இன்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். ஏன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாவீது ராஜா அப்னேருக்காக அப்படி அழுந்தார். மதிகெட்டவன் சாகிறதை போல் நீ செத்து போனாயே, உன் கை கட்டப்படவும் இல்லை, உன் கால் விலங்கிடப்படவும் இல்லை, துஷ்டர் கையிலே மடிகிறது போல் மடிந்தாயே என்று சொல்ல காரணம் என்ன? எனக்கு அருமையானவர்களை, அந்த ஒளிமுக வாசல் அண்டை பக்கத்திலே தான் அடைக்கல பட்டணம் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் வாசித்து காட்ட விரும்புகிறேன். யோசுவா 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் மோசேக்கும் யோசுவாவுக்கும் சொன்ன ஒரு காரியத்தை இங்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவா 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போய் இருக்கும்படி நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவைகள் உங்கள் இரத்த பழி வாங்கருடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன், நல்ல கவனிங்க, பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரில் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடு குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறகே முற்பகை இன்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்பு கொடாதிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரை அந்நாட்களிலே பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கு, தன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல்கின்றார். அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் வந்தா அந்த யோவாப் என்ன செஞ்சிருக்க முடியாது? அப்னேரை கொன்றிருக்க முடியாது. அவன் ஆத்மா தப்புவித்திருக்கும். உனக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருக்குன்னு தெரியுமே, ஒளிமுக வாசலிருந்து நீ கத்திருந்தா அந்த பட்டணத்தார் உன்னை கொண்டு போயிருப்பார்களே, நீ உள்ள போயிருந்தா அந்த யோவாப் உன்னை கொண்டிருக்க முடியாதே, இன்னைக்கு நீ மதிகெட்டவன் சாகிறதை போல் செத்துச்சியே அப்படின்னு. நீ ஒரு பராக்கிரமசாலி ஆச்சே, நீ ஒரு யுத்த வீரன் ஆச்சே, ஆனா இன்றைக்கு நீ துஷ்டர் கையில மடிகிற, உன் கை கட்டலையே, உன் கால் கட்டலையேன்னு அப்னேருக்காக தாவீது புலம்புகிறார். ஆனால் இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு அப்னேருக்காக தாவீது புலம்பினார். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த லோக மக்களுக்காக புலம்புகிறார். நமக்கு அடைக்கல பட்டணம் எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கத்தாவிலே சிலுவையிலே நமக்காக 40க்கு 1 அடி வாரினால் அடிப்பட்டு, கர்த்தரினால் காரி உமிழப்பட்டு, எலும்புகளினால் அவர் குத்தப்பட்டு, கைகளின் ஆணிகளால் கடாவப்பட்டு, சிரசின் மேல் முற்கிட சூட்டப்பட்டு, இன்றைக்கு நமக்காக அவர்
கல்வாரியிலே கொல்கத்தாவிலே இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் நீ கடந்து வந்தால் இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே நின்று கொண்டிருப்பாய். ஆனால் பரலோகம் போக முடியாது, நிக்கதோமு போக முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடைக்கல பட்டணத்திற்குள்ளே நீ கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5:19 நீங்கள் வாசிப்பீர்களானால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை யாவன விபசாரம், விக்கிரக ஆராதனை, விபசாரம், வேசித்தனம், காம விகாரம், களியாட்டுகள், மார்க்க பேதங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், பெருமைகள், பொறாமைகள், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். ஒருவேளை நீ விபசாரம் செய்யாமல் இருக்கலாம். ஒரு ஸ்திரியை நீ இச்சையோடு பார்த்தால் விபசாரம் செய்தாயிற்று. ஒருவேளை நீ கொலைகாரனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கோபம் உள்ளத்தை தூண்டி கொண்டு இருக்குமானால் நீ மனுஷ கொலைபாதகன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தை இன்றைக்கு பழைய ஏற்பாடை காட்டிலும் புதிய ஏற்பாடு மிகவும் கடினமானது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு விபசாரம் செய்யாமல் இருக்கலாம், விக்கிரக ஆராதனை நீ வைத்து பூஜை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பொருளாசை, பண ஆசை உனக்குள்ளே ஒரு விக்கிரகமாய் இருக்குமானால், இரண்டகம் பண்ணுதல், அடம் பிடிக்கிறது உனக்குள்ளே இருக்குமானால் அது விக்கிரக ஆராதனை என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீ உலக பிரகாரமான விக்கிரக ஆராதனை செய்யாமல் இருக்கலாம், விபசாரம் செய்யாமல் இருக்கலாம், வேசித்தனம் செய்யாமல், கொலை செய்யாமல் இருக்கலாம், மார்க்க பேதங்கள் உனக்குள்ள இருக்கலாம், சீரியல் பார்த்துட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு, கோபத்தை உள்ளத்துல வச்சுட்டு, எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், பெருமை, பொறாமை, இன்றைக்கு கீழ்ப்படியாமை, இச்சை, அவ்விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால், ஏன் பயப்படுகிறவர்கள் கூட தேவனுடைய ராஜ்யத்திலே போவதில்லை. பொய் சொல்லுகிறவர்கள் எத்தனை பொய், உள்ளதை உள்ளதென்று, இல்லதை இல்லதென்று சொல்லி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் வாய் நிறைய பொய், எல்லாத்துக்கும் பொய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்கள் நீங்க ரட்சிக்கப்பட்ட முத்திரை இருக்கலாம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த பேப்பர் சர்டிபிகேட் இருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை பேசியிருக்கலாங்க. அனனியா சபீரா போலியே, ஏன் அவங்க நல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அவங்க ஊழியம் செஞ்சவங்க தானே. பொய் அவங்க உள்ளத்தை நிரப்பிடுச்சு இல்லையா, பொருளாசை அவங்க உள்ளத்துல நிரப்பிடுச்சு இல்லையா. யூதாஸ் காரியோத் யாருங்க? கர்த்தருக்கு சொல்ற ஆண்டவருடைய ட்ரெஷரர், பணத்தை கையாண்டு கொண்டிருந்தவர். ஆனா ஒரு சின்ன காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தாரே, இயேசுவை மறுதலிச்சிட்டாரே. இன்றைக்கு நீங்க பரலோக ராஜ்யம் பலவந்தா பண்ணப்பட்டிருக்கிறது. நான் இப்படி இருக்கிறனால போயிருவேன் நினைக்காதீங்க. கோபத்தோடு, எரிச்சலோடு, கசப்போடு, வைராக்கியத்தோடு, பொருளாசையோடு, இன்னும் உலகத்தின் கிரியைகள் உன் உள்ளத்துல இருக்குமானால், வசனத்தின்படி நீ கீழ்ப்படியாமல் இருப்பாயானால், நடை, உடை, பாவனங்கள் எல்லாவற்றிலும் உலக காரியங்கள் உனக்குள்ள இருக்குமானால், நீ நல்லா பாடலாம், நீ நல்லா ஜெபிக்கலாம், நீ நல்ல வேதம் வாசிக்கலாம், நல்லா பிரசங்கிக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் ஸ்டில் we cannot enter the kingdom of the Lord. நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார். பொறாமை, பெருமை, கோபம், எரிச்சல், கசப்புகள், கலாத்தியர் 5:19 வாசிச்சு பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. யூ cannot enter. தாழ்மை இல்லைன்னா கூட யூ cannot enter the kingdom. 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் உபாசிக்கிறேன்னு சொன்னா பரிசேயன், அவன் பரலோகத்துக்கு போல. பாவியா இருக்கிற என் மேல் கிருபையாய் இரும் என்று சொன்னவன் தான் நீதிமானாய் காணப்பட்டான். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கடந்து வர அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே இருக்காத கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நாம் அந்த இதுதான். அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்திருந்தா நீ ஒரு பராக்கிரமசாலி, படித்தவன், எல்லாத்தையும் அறிந்தவன். நிக்கதோமு சொன்னார், நீ எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கப்பா, வேதமே கரைச்சி குடிச்சிருக்க, ஹெட் நாலேஜ் உனக்கு இருக்குப்பா, ஆனா மறுரூப அனுபவம் இல்லையப்பா, எப்படிப்பா நீ வருவ? வா, ராக்காலத்துல வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு மறுரூபம் ஆயிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விருப்பமில்லாத சுபாவங்கள் இருக்குமானால், சிகரெட் பிடிக்கிறது, குடிச்சிட்டு ராபோஜன பந்தி எடுக்கிறது. You can be a partaker in communion, but you cannot be a partaker in rapture. பாஸ்டருக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஏசப்பா, அந்த மனம் திரும்புதல் அனுபவத்தை எனக்கு தாரும். அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளே நான் கடந்து வர மதியட்டவன் சாகிறது போல் என் ஆத்மா இன்னைக்கு சாக கூடாதப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு மனம் திரும்புதலின் அபிஷேகம் யார்கிட்டலாம் நான் ஒன்னும் ஒப்புராவலையோ, என் கணவன்கிட்ட இன்னும் உலக பிரகாரமா நீ ஒரு குடும்பத்துல இருக்கலாம், ஆனா உள்ளத்துல நீ பிரிஞ்சிருக்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். உள்ளத்துல ஒரு கசப்போடு நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள், பெற்றோர்கள், மாமியார், மருமகள், இன்றைக்கு உற்றார், உறவினர், கூட பிறந்தவர்கள், ஒரு நிலத்துக்காக இன்றைக்கு உன் சகோதரனோட பேசாமல் இருக்கிறார்.
எப்படி பரலோக ராஜ்யம் கடந்து போக முடியும்? இன்னைக்கு யோசித்துப்பார். அவங்க நிலத்தை தானே வித்து கொண்டு வந்தாங்க அனனியா சபீரான். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு பங்கு வஞ்சித்து வித்து இவ்வளவுக்கு தானே விற்றும். பரிசுத்தா விடுதலை பொய் சொல்லும்படி சாத்தான் உள்ளத்தை நிரப்பினது ஏன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்ப காரியங்களுக்காக பரலோக ராஜ்யத்தை இழந்துராதீங்க. ஒருத்தரை மன்னிக்க முடியாது இருக்கிறதுனால பரலோக ராஜ்யத்தை இழந்துராதீங்க. நீ ஓடின ஓட்டம் வீணாய் போய்விடும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிற்கிறேன் என்று நினைக்கிற நீ விழுந்து போகாதபடி, ஆவிலை தொழிலோட வாழ்க்கை மாம்சத்திலே முடிந்து விடாதபடி கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஹல்லேலூயா, ஏன் சாக வேண்டும்? இன்றைக்கு மனம் திரும்பு, அப்பொழுது பிழைப்பா என்று சொல்லி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். முழுமையான ஒரு மனம். இன்னைக்கு சாமுவேல் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, செபிக்காதது கூட பாவம். செபிக்காதது கூட என்ன பாவம்? தேவனை தேடாதது கூட பாவம். வேதம் வாசிக்காதது கூட பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவேளை நீங்க குடிக்காம இருக்கலாம், சிகரெட் பிடிக்காம இருக்கலாம், சண்டை போடாம இருக்கலாம், பொய் சொல்லாம இருக்கலாம். பட் ஜெபிக்காம எத்தனை நாள் இருந்துட்டீங்க? எத்தனை நாள் வேதத்தை வாசிக்காம இருந்தீங்க? எத்தனை நாள் உங்க பிரதிஷ்டையை மீறி நடந்திருக்கிறீங்க? கல்ச்சர் கேன் சேஞ்ச். நீங்க ஒரு துபாய் பட்டணத்துல இந்த கல்ச்சர்ல இருக்கலாம், பட் கிறிஸ்டியானிட்டி வில் நாட் சேஞ்ச். ஆண்டவர் நேற்று இன்று நின்று மாறாதவர். துபாய்க்கு ஒரு பைபிள் இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு பைபிள் இல்ல, அமெரிக்காவுக்கு ஒரு பைபிள் இல்ல, லண்டனுக்கு ஒரு பைபிள் இல்ல. எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான், எல்லாம் ஒரே வார்த்தை தான். கல்ச்சர் கேன் சேஞ்ச், கிறிஸ்டியானிட்டி வில் நாட் சேஞ்ச். அவர் நேற்று இன்று மாறாதவராய் நம்மையே நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க மனம் திரும்பினால், அந்த மனம் திரும்புதலுக்கேற்று யோவானுடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புதல். சீஷருடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புதல். ஆனா இன்னைக்குதான் அந்த மனம் திரும்புதல் என்ற பிரசங்கமே இல்ல. ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, ப்ராஸ்பரிட்டி வில் நாட் டேக் யூ டு ஹெவன். இன்னைக்கு மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். இந்த மனம் திரும்பினாதான் நம்ம உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற முடியும். வேதத்திலே 5 உயிர்த்தெழுதல் இருக்கிறதால் சுருக்கமாய் சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு 1/2 an hourல நான் முடிச்சிடுவேன். இது ஒரு பெரிய பிரசங்கம். ஆனா நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லுகிறேன். உயிர்த்தெழுதல் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ரஷ்யால இந்தியா டுடேல ஒரு சம்பவத்தை வாசிச்சேன். ரஷ்யால ஒரு பெரிய ஊழியக்காரர் ஆண்டவரை பற்றி பிரஸ்தாபப்படுத்தி நல்ல ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆனா அவருடைய மகன் ஒரு நாஸ்திகன். அந்த மகன் ஆண்டவரே இல்ல, உயிர்த்தெழுதலாம் கட்டுக்கதை, கற்பனை என்று சொல்லி அவன் அவங்க அப்பாவுக்கு எதிராக கிரியை செய்தான். ஆனா அவங்க அப்பா எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு, நான் இறந்தவனே என் ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துல போயிரும், எனக்கு மரணம் கிடையாது என்று சொல்லி. ஆனால் அவன் அதை நம்பவில்லை. அவங்க அப்பா மரிக்கிற தருவாயில இருக்கும்போது இறந்தவனதான் பெட்டிக்குள்ள வைப்பாங்க, கண்ணாடி பெட்டிக்குள்ள. ஆனா இவன் என்ன செஞ்சான்? இறக்குறதற்கு ஒரு 2 நிமிடங்களுக்கு முன்பாகவே அப்பா தூக்கி பெட்டிக்குள்ள வச்சுட்டான். இறக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கானா. அவங்க அப்பா சொன்னாரே, ஆத்மா பிரியும், ஆத்மா பிரியும்னு. எப்படி பிரியும்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா நடந்த சம்பவங்க இந்தியா டுடேல நான் வாசிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது எப்படி ஆத்மா பிரியும் என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில திடீரென்று அந்த பெட்டி சுக்கு நூறாய் செதறி அந்த கண்ணாடி தூள் அவன் கண்களுக்குள்ளே போனதா. அப்பொழுது அவன் அப்படியே பயந்து முழங்கால் படிட்டு, அவங்க அப்பா அப்படியே மரிச்சு போனாராம். முழங்கால் படிட்டு எவ்வளவு ரிசரக்ஷன் இஸ் ட்ரூத் என்று சொல்லி உணர்ந்தானாம். உயிர்த்தெழுதல் உண்மையானது என்று சொல்லி முழங்கால் படிட்டு தன் தகப்பன் செய்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். உயிர்த்தெழுதல் கட்டுக்கதையும் அல்ல, கற்பனையும் அல்ல, அது நடக்க போகிற ஒரு சம்பவம். 5 உயிர்த்தெழுதல் வேதத்திலே உண்டு. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக எழுதியிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 14:1-2-3 அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டு, நான் திரும்ப வருவேன், நான் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு நல்ல வசனம். அது ஒரு தனி பிரசங்கம். கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்களுக்கு பாஸ்ட் வாய்ப்பு கொடுத்தால் உங்களுக்கு அதை நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 15 22-23 நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுதல் வரிசை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உங்களுக்கு வேதத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15 வாசிக்கும் போது அதுக்கு 19ஆம் வசனத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு, இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருந்தோமானால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்க கூடியவர்களா இருக்கும். இம்மைக்கு மாத்திரம் இல்ல,
ஒரு வீட்டுக்காக, ஒரு கல்யாணத்துக்காக, ஒரு பிள்ளைக்காக do not come to Jesus. Jesus is your savior. Hallelujah. அவர் ரட்சிக்கப்பட்டவர். நான் என் வாழ்க்கையில எதுக்காக வரல இயேசு இடத்துல? இயேசு அறிஞ்ச நாள் முதல் கொண்டு இந்த ரட்சிப்பை தந்த தேவனை தான் நான் துதித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு என் கணவர் இறந்துட்டாங்க. அது என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? நினைச்சுட்டா கூட நான் கதறி கதறி அழுகிறேன். என்னால இருக்க முடியல. பட் ஆனாலும் நான் ஆண்டவருக்காக நிக்கிறேன்னா எதுக்காக தெரியுமா? என் கணவர் அங்க போயிட்டாங்க. கர்த்தருக்கு நானும் அந்த பரலோகத்துக்கு போகணும். அதுக்காக தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதனால நான் ஆண்டவரை விடவே மாட்டேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் தேவனுக்காக நான் பணி செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மைக்கு மாத்திரம் தேவனை பின்பற்ற. இம்மை இஸ் அ டெம்பரரி லைஃப். இங்க கொடுத்திருக்கிற உறவுகள், இங்க கொடுத்திருக்கிற வீடு, நிலம், கார் எல்லாம் இட்ஸ் அ டெம்பரரி லைஃப். நமக்கு பர்மனன்ட் லைஃப் எங்க தெரியுமா? பரலோகம் தாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பரலோக பிரஜைகளாய் நீங்க மாறணும். பரலோக வாசிகளாய் நீங்க மாறணும். அதுக்கு ஒரே ஒரு குவாலிபிகேஷன், டாக்டர், இன்ஜினியர் அல்ல, டீச்சர், நர்ஸ் அல்ல. இந்த குவாலிபிகேஷன் இஸ் மனம் திரும்புதல். ரெபென்டன்ஸ் இஸ் யுவர் குவாலிபிகேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 20:21 வாசிக்கும் போது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நல்லா கவனிங்க. 23, அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாயிருக்கும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனுக்கும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் நல்லா வசனம் சொல்லுது. அவர் அதன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதல் என்ன? ஒரு வரிசை. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாச்சு. முதற் பலனானவர் கிறிஸ்து. இந்த உலகத்திலே ஒரே ஒரு தெய்வம் தான் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்துல எந்த மகான்களும், எந்த ராமர், முருகர், பகவத்கீதா யாரும் உயிர்த்தெழவில்லை. உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க பகுதியில சொல்லுவாங்க, ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாதா உயிர்த்தெழுந்துட்டாங்க. இல்ல, மாதா சிமரனாவிலே மரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு இயேசு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு உயிர்த்தெழுதல் தான் நடந்திருக்கிறது. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே நாம் வாசிக்கும் போது தானியேல் 12:13 நீ இளைப்பாரி கொண்டிருந்த நாட்களில் முடிவில் ஒரு சுதந்திர வீதிக்கு எழுந்திருப்பாய். எபிரேயர் 11:35 மேன்மையான உயிர்த்தெழுதலை வாஞ்சிக்கிறோம் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:34 இன்னும் தெளிவா சொல்லு. தாவீது பரலோகத்திற்கு ஏறி போகவில்லையே, ஒரே ஒரு உயிர்த்தெழுதல். நான் மரித்தேன், சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அரசாங்கமே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த தெய்வத்தின் முன் தெய்வத்தின் பின் சொல்லல. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு தான் பிறப்பும் இருக்கு, மரணமும் இருக்கு. அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அவர் அல்பா உமேகாவும் ஆனவர், முதலும் முடிவுமானவர். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உயிரோடு பிதாவின் வலது பாசத்திலே உயிர்த்தெழுந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் நமக்காக வாசஸ்தலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரே ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதுக்கார். 2வது உயிர்த்தெழுதல் என்ன போட்டிருக்கு வேதத்திலே பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 தெசலோனிக்கேயர் 4:13 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள், நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க, நாட் ஆல் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பினவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகத்தின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒருவரை ஒருவர் சொல்லி தேற்றுங்கள். முதல் எக்காலத்துணி துணிக்கும். அந்த எக்காலத்துல என்ன சத்தம் வரும்? ஏறிவா என்ற சத்தம் கேட்கும் போது கர்த்தர் இமை பொழுதிலே முதல் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. நாட் ஆல் கிறிஸ்டியன்ஸ்.
இன்னைக்கு குடிச்சிட்டு அடக்கம் பண்ணிருக்கலாம். பாஸ்டர் தலைவிதியேன்னு அடக்கம் பண்ணிருப்பாரு, நல்லா குடிச்சிருப்பான். அவனுக்கு பார்த்து சொல்வாரு, இதோ நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரீதியா இருக்குன்னு பாஸ்டர் சொல்லலாம். பட் பரலோகம் அங்கீகரிக்காது. குடித்தவனுடைய மரணத்தை, வேசித்தனம் பண்ணவனுடைய மரணத்தை, பொய் சொன்னவனுடைய மரணத்தை எல்லாம் அங்கீகரிக்காது. என கருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அந்த கால சத்தத்தை கேட்கும் போது, எரிவாய்ந்த சத்தத்தை கேட்கும் போது, ஈமை பொழுதுல உன் கணவர் வராரா, மனைவி வராரா, உன் பிள்ளைங்க வராரா, யாரும் பார்க்க முடியாது. எல்லாம் போய் நடுவானத்துலதான் பார்க்க முடியும். இன்னைக்கு நான் ஆதாயப்படுத்தல வந்தாங்கன்னா, இந்த fraction of second you will be transformed into the image of Jesus. அதெல்லாம் நல்ல சத்தியம். எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், எப்படி நமக்கு அந்த என்ன ஆடையில கர்த்தர் கொடுப்பார், பரலோகத்துல என்ன உறவுகள் இருக்கிறது, எல்லாம் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மறைமாய் எதுவுமே கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, இரண்டாவது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன அழகா எழுதியிருக்கிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. 1 கொரிந்தியர் 15:51 ஆகில I'm going to reveal a secret to you. It is a secret. Nobody knows the secret. உனக்கும் எனக்கும் தான் தெரியும். அந்த சத்தம் கேட்கும் போது இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படும். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் கடந்து பரலோகத்திற்கு கடந்து போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது இரண்டாவது உயிர்த்தெழுதல். இரண்டாவது உயிர்த்தெழுதல் யாரு? இப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாம். இது நடக்க போகுது, இன்னும் நடக்கல. இது நடக்கிறதுக்குதான் நம்ம இன்னைக்கு ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தாரை ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு காவலாளலாம் இருக்கணும். அதுக்கு குவாலிஃபிகேஷன். உன்னுடைய ஜாதி இல்ல, உன்னுடைய படிப்பு இல்ல, உன்னுடைய தகுதி அல்ல, உன் PhD அல்ல. அதுக்கு குவாலிஃபிகேஷன் மனம் திரும்புதல். ரிபென்டன்ஸ் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு பவுலுக்கு 2 PhD இருந்துச்சு, அது பரலோகம் கொண்டு போல. என்னைக்கு முள்ளிலே உதிக்கிறது கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானு சொல்லி கண்கிருந்த செதில்கள் கீழே விழுந்துச்சோ, அந்த குவாலிஃபிகேஷன் தான் பவுல பரலோகத்துக்கு கொண்டு போச்சு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், இரண்டாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிற பாக்கியவான்கள். முதல் உயிர்த்தெழுதல் யாரு? இயேசு. இரண்டாவது உயிர்த்தெழுதல் யாரு? என்ன சொல்லுங்க? நாம் சொல்லுவேன். நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாம். விளக்கி சொல்ல நேரம் இல்லை எனக்கு. மூன்றாவது ஒரு உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல்லாம் எப்படி நடக்கும், எப்படி நம்ம மறுரூபமாகும், எந்த ரூபத்துல ஆகும் என்று சொல்லி எல்லாம் வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நான் அடுத்த முறை நான் உங்களுக்கு எடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தால் நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கூட இன்னொரு சப்ஜெக்ட் கூட, மனம் திரும்பினா யார், மனம் திரும்புறதுன்னா என்ன, எப்படி திரும்பினா யார் போவான், அது கூட வேதத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு வேதம் ஒரு கடல். நம்ம கற்றது கைமண் அளவுதான் அந்த வேதத்துல, கல்லாதது உலகளவு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியை வாசிக்கும் போது நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் இந்த வேதம். இந்த வேதத்தை நீங்க வாசித்தாலே போதும், உங்க வாழ்க்கையே மாறிடும், உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை மாறும். ஆனா ஓசியால சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தா உன் பிள்ளைய மறந்துடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உன் பிள்ளைய மறக்க காரணம் என்ன? நீங்க வேதத்தை வாசிக்காதனாலதானே. இன்னைக்கு வேதம் நம்ம கொடுத்திருக்க ஒரு பொக்கிஷம். எனக்கு பிரியமானவர்களை, இதை வாசிக்க நான் நினைச்சு பார்ப்பேன், எவ்வளவு நாள் ராமாயணம் பகவத்கீதாலாம் வாசி நேரத்தை வேலை செஞ்சுட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோமே. இந்த புக்கு ஏன் நான் ஆண்டவர் சின்ன பிள்ளையே தெரிஞ்சுக்கலான்னு ரொம்ப அழுதுருக்கிறேன் நானு. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிட்டதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் இரண்டாவது உயிர்த்தெழுதல். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், உயிரோடு இருக்கிற நாம், மனம் திரும்பி இருக்கிற நாம். மூன்றாவது, ஆண்டவருடைய வருகை வந்து போன இமை பொழுதுல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்திற்கு கடந்து வரும். அந்தி கிறிஸ்துவும் திருத்தோர்களா வருவாங்க. இப்ப எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இருக்கோ, அதே மாதிரி அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, பலிசர்பமாகிய சாத்தான், ஆன்டி கிரைஸ்ட், பீஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபெட் என்று சொல்லி திருத்துவமா தான் இந்த உலகத்துல கடந்து வருவாங்க. அவங்க வந்த உடனே 7 வருஷம் இந்த உலகத்தை ஆளுவார்கள். 7 years. அதை 2ஆ பிரிக்கிறாங்க. ட்ரிபுலேஷன் பீரியட் அந்த மோஸ்ட் ட்ரிபுலேஷன் பீரியட், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். ஏன் அப்படி பிரிக்கிறாங்க? முதல் 3.5 ஆண்டு உபத்திரவ காலம், இரண்டாவது 3.5 ஆண்டு மகா உபத்திரவ காலம்.
ஏன் இப்படி பிரிக்க காரணம் என்னன்னா, அந்த முதல் 3.5 ஆண்டிலே கைவிடப்பட்ட சபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை மனம் திரும்பாமல் இருக்கிற அந்த சபை கைவிடப்பட்டு இருக்குமானால், அந்த கைவிடப்பட்ட சபை அந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை 3:6 தரிக்காமல் இருந்தால், அந்த 3.5 ஆண்டு முடியும் போது ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த 3:6 தரிக்காம இருக்க ரத்த சாட்சிகள். அதுக்காக 3.5 ஆண்டை முதல் உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 3.5 ஆண்டை மகா உபத்திர யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று பிரிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் உயிர்த்தெழுதல் இயேசு, இரண்டாவது உயிர்த்தெழுதல் நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது கைவிடப்பட்ட சபை. நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவ இந்த அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த உடனே என்ன செய்வானா, அதை வாசித்து காட்டிட்டு நான் அந்த உயிர்த்தெழுதலை சொல்ல விரும்புகிறேன். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுக்கும் போது, நான் வெறும் உங்களுக்கு பிரீஃபா தான் சொல்றேன், டீட்டெயிலா உங்களுக்கு எதுவும் சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 15ஆம் வசனத்திலிருந்து, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தடுத்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையும் பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தில் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதுல ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவருடைய கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொரோனா CORONA அதோடைய ஆல்பபெட்டை கரெக்டா போட்டு பாருங்க, 666 வந்துடும். கர்த்தருக்கு நீங்க வீட்டுல போய் அதை எண்ணி பாருங்க. 666 என்று. இதெல்லாம் நமக்கு அடையாளம், கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அந்தி கிறிஸ்து வந்தோன்னு ஒரு முத்திரை கொண்டு வருவான். அந்த முத்திரைக்கு பேரு 666. அது நம்முடைய வலது கரத்திலேயாவது தலையில நெத்தியிலாவது வலது கையில அந்த முத்திரை இட்டாதான் வாங்கவும் விற்கவும் முடியும். உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கலாம், 100 பவுன் நகை இருக்கலாம், வீடு இருக்கலாம், நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம், பிக்ஸட் டெபாசிட் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் நீ கைவிடப்பட்டாயானால் அந்த முத்திரை இல்லாம ஒரு பொருளை நீ விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அந்த முத்திரை இட்டாதான் உனக்கு சாப்பிடவும் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த முத்திரை இடாமல் மரிக்கிறவர்கள் தான் மூன்றாவது உயிர்த்தெழுதல். நான் ஒரு CD பார்த்துட்டு இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். US ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த ஒரு விமென்ஸ் மீட்டிங் IPC சபையில கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ நான் தங்கின வீட்டுல ஒரு CD போட்டாங்க. அதை நான் பார்த்தேன். அதுல அமெரிக்கா தேசத்துல ராப்சர்னு போட்டு ஜனங்களை ஆயத்தப்படுத்துறாங்க, CDs போட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கூட நெட்ல போய் பார்க்கலாம் ராப்சர்னு. அப்ப போடும்போது எண்ட் டைம்ஸ் இப்படி எல்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ராப்சர்னு போடும்போது அதுல ஒரு கணவன் மனைவி நியூலி மேரிட் கப்பிள்ஸ் அவங்கள வச்சு பண்றாங்க. அப்ப அந்த கணவன் நல்லா ரட்சிக்கப்பட்டுட்டான், மனைவி ரட்சிக்கப்படல. அப்ப அந்த மனைவி கிட்ட அவன் நிறைய சத்தியத்தை சொல்றான். அவன் சொல்றான், நான் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நான் இதெல்லாம் செய்யவே மாட்டேன், நான் நல்லா உல்லாசமா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல ஜாலியா இருக்கணும், எனக்கு இப்பதெல்லாம் சொல்லாத, வயசாகட்டும் அப்படின்னு சொன்னா. வயசு கிடையாதுங்க பரலோகத்துக்கு போறதுக்கு. என்னைக்கு நமக்கு ஆண்டவர் நாள் குறிச்சு வச்சிருக்காருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. பிரசங்கில சொல்றாரு, இன்ன சம்பவிக்கும், இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்பதை அறியாது இருக்கிறாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு அவன் பைபிளை ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு படுத்துறான். அடுத்த நாள் காலையில எழுப்பி பாக்குறா, பெட்ல தன் கணவன் காணும். டாய்லெட்ல போய் பாக்குறா, எல்லா இடத்துலயும் பாக்குறா, ஹஸ்பண்ட் காணும். வீடு உள்ள தாழ் போட்டிருக்கு, எப்படி ஹஸ்பண்ட் காணும் அப்படின்னு பார்க்கும்போது, நேற்று தினத்திலே கணவன் சொன்ன எல்லா காரியமும் அவள் நினைவு கூறுகிறாள். ஒருவேளை ஆண்டவர் வருகை வந்துருச்சா, பாஸ்டருக்கு போன் பண்றா, பாஸ்டர் வீட்டுல பெல் அடிக்குது, ஆனா யாரும் எடுக்கல. பிலீவர்ஸ் வீட்டுக்கு போன் பண்றா, யாரும் எடுக்கல. திடீர்னு டிவி ஆன் பண்றா, டிவில சொல்றாங்க, a new government has been formed, antichrist, false prophets and beast. அதோட இலக்கு 666. அவ தரையில ஒரு பேப்பர் விழுது, அதுல எல்லாரும் நிக்கிறாங்க, அந்த லேசர்ல அந்த முத்திரையை தரிச்சுக்க. அப்பதான் இவளுக்கு ஞாபகம், ஐயோ ஆண்டவர் வந்துட்டு போயிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன செய்யறா, இது ஒரு டாக்குமெண்ட்ரியா அவங்களுக்கு பண்ணி காட்டுறாங்க, பயத்தை உண்டாக்குறதுக்கு. அப்போது நிறைய பணம் எடுத்து தன் ஜீன்ஸ் பேண்ட்ல வச்சுட்டு ஓடுறா. பசி எடுக்குது, பேக்கரியில போறா, பேக்கரியில போய் பணத்தை வைக்கிறா.
ஆனா அவ தலையில முத்திரை இல்ல, கையில முத்திரை இல்ல, அவளால வாங்க முடியல. அவளுக்கு தலைவலி, பார்மசிக்கு போறா, மருந்து வாங்க முடியல. அவ போட்டிருந்த பேண்ட் அப்படியே கிழிஞ்சிருச்சு, டெக்ஸ்டைல் ஷோரூம் போறா, வாங்க முடியல. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்கள் அவளை துரத்துறாங்க அந்த முத்திரைக்காக. கடைசியில ஒரு டேம்ல அப்படியே விழுந்து ரத்த சாட்சியா மறிச்சுட்டா. இன்னொரு ஒரு தாய் ஒரு மகனை கைவிடப்படுறாங்க. ஒரு கிலட்டின் என்ற மிஷினுக்கு கொண்டு போய் அந்த குழந்தைய வச்சு, நீ 3 ஆறு தரிக்கலனா இந்த மிஷின் இந்த குழந்தைய கொன்றுன்றாங்க. அந்த தாய் சொல்றாங்க, பரவாயில்ல, நாங்க இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம உல்லாசமா வாழ்ந்துட்டோம், இப்பவாவது நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம்னு தாயும் மகளையும் அந்த கிலட்டின் இந்த மிஷின் கொன்றுது. இன்னொரு இடத்துல ஒரு பாஸ்டர் கைவிடப்படுறாரு. ஒரு மலை அடிவாரத்துல போய் நின்னுட்டு, மலைகள் பர்வதங்களை என்னை மூடிக்கொள்ளுங்களேன்னு சொல்லி பச்சை இலையை அப்படியே பறிச்சு சாப்பிட்டு அந்த பஞ்சத்துல அப்படியே இறந்து போறார், தாகத்துல இறந்து போறார். இப்படி 3 ஆறு தரிக்காமல் இறந்து போகிறவர்கள் அந்த 3.5 ஆண்டு முடியும் போது கர்த்தர் ஒரு உயிர்த்தெழுதலை வைத்திருக்கார். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள் வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி என்ன அடைவதில்லை, பசையடைவதும் இல்லை, பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்தி செல்வார். தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. இது 3வது உயிர்த்தெழுதல். அந்த 3 ஆறு தரிக்காமல் இருக்கிறவர்களுக்கு முதல் உயிர்த்தெழுதல் யார்? ஜீசஸ், ஏசு. இது நடந்துருச்சு. 2வது யார்? நாம். விசுவாசமா சொல்லுங்க, கைய வச்சு இருதயத்துல, ஆண்டவரே அந்த எக்கால துணி எனக்கு கேட்கணும், மறிச்சிட்டாலும் ஆண்டவரே நான் கிறிஸ்துவுக்குள் மறிச்சு முதல்ல நான் உயிர்த்தெழணும் ஆண்டவரே. 2வது அந்த 3 ஆறு தரிக்காதவர்கள். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு மகா உபத்திரவ காலம், the second 3.5 years, the most tribulation period. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மகா உபத்திரவ காலம் தான் யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். இந்த மகா உபத்திரவ காலத்திலே தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும், கலசங்கள் ஊற்றப்படும், 7 கலசங்கள், 7 எக்காலங்கள் ஊதப்படும். இதைதான் வெளிப்படுத்தின விசேஷம். தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா 8ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த தேவனுடைய கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படுவதை நீங்க பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம், மகா உபத்திரவ காலத்திலே 7 எக்காலங்களுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அது மரங்களில் 3 பங்கு வெந்து போயிற்று. 2ஆம் தூதன் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்ற சமுத்திரத்தில் போடப்பட்டது. அதனால் சமுத்திரம் 3 பங்கு ரத்தமாயிற்று. 3ஆம் எக்காலம் ஊதினான். ஒரு பெரிய நட்சத்திரம் எரிந்து எட்டின்னு விழுந்தது. அது தண்ணியை விழுந்தன, மச்சங்கள் எல்லாம் செத்து போய் அந்த தண்ணி கசப்பாயிற்று. 4ஆம் எக்காலம் ஊதினான். சூரியனில் 3 பங்கு, சந்திரனில் 3 பங்கு விழுந்து தேசத்தை சேதமாக்கிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்னும் 13ஆம் வசனத்துல, பின்பும் ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தத்தினால் பூமியிலே குடியிருக்கிற ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கொரோனாவுக்கே நம்ம இப்படி பயந்து சாகிறோம். வெளியில வர முடியல, ஊரடங்கு சட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முகக்கவசம் போட்டுக்கிறோம், ஒருத்தர் பார்க்க முடியல. இன்றைக்கு எவ்வளவு வேதனை. இப்படிப்பட்ட உபத்திரவத்திலே நாம் கடந்து போக முடியுமா? இன்னைக்கு இந்த கொரோனா எல்லாம் உபத்திரவத்தின் அடையாளங்கள். நமக்கு பிரியமானவர்களே, நிர்விசாரமா இருக்கிறதற்கு இது காலம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு இந்த வீட்டுல போய் தொடர்ந்து 9வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. மகா உபத்திரவ காலத்திலே தேவனுடைய கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படும். எரி பந்தங்கள் போன்ற புண்கள் கடந்து வரும். நம்ம
அந்த தேள் போன்ற வெட்டுக்கிளிகள் போன்ற கொடுக்குகளோடு நம்மளை கடிக்குமா? மரணத்தை தேடுவோம், மரணமோ நம்மை விட்டு தூரமா இருக்கும், ஆனாலும் நம்ம ஆண்டவரையே மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்து போகும் என்று எனக்கு வசனத்தை வாசிக்க நேரம் கொஞ்சம் தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிடையாது, ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை பாருங்க. 16ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, 3ஆம் தூதன் கலசத்திலிருந்து நீர் ரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிற ஒரு இருந்துற பரிசுத்தமாகிய தேவரே இப்படி நியாய தீர்க்க கடவர்ந்தார். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் ஊற்ற மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 8, 9. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால் தகிக்கப்பட்டு இந்த வாதைகள் செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அவ்வளவு கொடுமையான காரியங்கள் அந்த மகா உபத்திரவ காலத்துல நடக்கும். அப்ப அந்த மகா உபத்திரவ காலம், அந்த 7 ஆண்டு முடிகிற நேரத்துல ஒரு உயிர்த்தெழுதல் விழும். இதைதான் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 2 ஒளிவு தண்டுகள் இந்த உலகத்துக்கு திரும்பி வருவார்கள். சிலர் ஏனோக்கு, எலியா என்றார்கள், மோசே. நமக்கு யாரா இருந்தாலும் நமக்கு வேண்டாம், நம்ம பரலோகத்துக்கு 2வது உயிர்த்தெழுதல போறோம். ஆனா சத்தியத்துல உங்களுக்கு சொல்றதுனால 2 பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலே கடந்து வந்து பெரிய அற்புதங்களை செய்வார்கள். அப்ப அந்த 7 ஆண்டு முடியும் போது ஆண்டவர்களை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார். அந்த மரணத்திலே சோதோம் கொமோரா என்ற இடத்துல அவர் படுத்து கிடக்கும் போது அந்தி கிறிஸ்து வெகுமதிகளை அவன் மாறிக்கொள்வான். ஏனென்றால் அவர்கள் மரித்து போயிட்டாங்க. அதுதான் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்ப டிவில எல்லா சேட்டலைட்ல பாக்குற காரணம் என்ன? அதையெல்லாம் பாக்குறதுக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிவி சினிமா எல்லாம் பார்க்காதீங்க, சீரியல் எல்லாம் சொல்றோம். ஆனா உங்க கண்கள் ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கண்கள். என் மீட்பரை, என் அந்நிய கண்களை சொந்த கண்கள் காணும் என்று யோபு சொன்னது போல் நம்முடைய கண்கள் ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். என் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த 7 ஆண்டு முடியும் போது ஏறிவா என்ற சத்தம் கேட்கும் போது இந்த மரித்த 2 பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது 4ஆம் உயிர்த்தெழுதல் மகா உபத்திரவ காலத்திலே. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 11ஆம் வசனத்தை, 11ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 3ஆம் வசனம். என்னுடைய 2 ரெவலேஷன் 11:3 என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1140 அளவு நீங்க கால்குலேட் பண்ணா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 3.5 ஆண்டு மிக தெளிவாய் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 365 நாள் ஒரு வருஷத்துல 365 × 3 1095. ஒரு அரை ஆண்டு 135 ஆட் பண்ணா 1240. கரெக்டா 1240. 3.5 ஆண்டு முடியும் போது பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒளிவு மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களை, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்கள் சேதப்படுத்த மனதா இருக்கிற எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் அவர்களுக்கு வேண்டுமானால் பூமியை சகலவித வாதைகளினால் வாதிக்கவும் அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து, நல்ல கவனிங்க, மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரும் ஜாதியிலும் உள்ளவர்கள் அவர்கள் உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறையில் வைக்க விட்டார்கள். அவ் 2 தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடினால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வெகுமதி அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் ஒன்றாயிற்று. ஏறி வாருங்கள் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டான பெரிய சத்தத்தை கேட்டு ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. இது 4வது உயிர்த்தெழுதல் மகா உபத்திரவ காலத்திலே. முதல் இயேசு, 2வது நாம், 3வது 3 தடிக்காமல் இருக்கிற அந்த உபத்திரவ கால இரத்த சாட்சிகள், 4வது இந்த மகா உபத்திரவ காலத்திலே இந்த 2 பரிசுத்தவான்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதற்கு பின்பு 5வது பொதுவான ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும். எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள், ஆண்டவருக்குள்ளே சாட்சியா என்று மரித்தவர்கள்
எல்லாரும் எழுந்திருப்பாங்க. இதைதான் நாம் பார்க்கிறோம். இதே அதிகாரத்திலே அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10% இடிந்து விழுந்தது. மனிதர்கள் 7000 பேர் பூமி அதிர்ச்சினால் மாண்டு போனார்கள். 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரம் 7ஆம் தூதனை காலம் ஊதினார். அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்களில் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். சாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கு தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் நிமித்தம் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கு பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவனுடைய ஆலயத்தினுடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருக்கல் மழையும் உண்டாயின. ஹல்லேலூயா. இது பொதுவான ஒரு உயிர்த்தெழுதல். 5வது இந்த 5 உயிர்த்தெழுதல் முடிந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியா கர்த்தருக்கு 14ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகரியா 14ஆம் அதிகாரம் 1 to 10 வரை நீங்க வீட்டுல வாசிங்க. ஒளிவு மறையிலே இயேசு பகிரங்கமாக ஒரு யுத்தத்திற்கு கடந்து வருவார். பகிரங்க வருகை. அந்த ஒளிவு மலை இப்ப அந்த ஒளிவு மலை 2ஆக பிளந்திருக்கிறது என்று சரித்திரம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஒளிவு மலையில வந்து நின்ற உடனே ஒரு பகிரங்க வருகை காணப்படும். அதற்கு பின்பு இதைதான் நாம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7, 8 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படியாக ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் அவர் இறங்கி வருவார். 2 தெசலோனிக்கேயர் 2:8 தமது வாயின் சுவாசத்தினால் தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலும் அக்கிரமக்காரராகிய அந்தி கிறிஸ்துவை அழிப்பார் என்று போட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1:7-8, 2 தெசலோனிக்கேயர் 2:8. இந்த பகிரங்க வருகையின் போது ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திற்கு பேர் தான் அர்மெகதான் யுத்தம் என்று சொல்லப்படும். இந்த அர்மெகதான் யுத்தம் தான் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-16 வாசிச்சா அந்த ஆண்டு 5 உயிர்த்தெழுதல் முடிந்த உடனே ஒரு பகிரங்க வருகை அந்த ஒளிவு மலையிலே. அப்போ தன்னை சுவாசத்தினால் அந்தி கிறிஸ்துவை அழிக்கிறதுக்காக ஒரு யுத்தம் எடுக்கும். அந்த யுத்தத்திற்கு பேர் தான் அர்மெகதான் யுத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 வாசித்து காட்டுவது ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ திருடரை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படாத நிர்வாணியாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்போது எபிரேய பாஷையிலே அர்மெகதான் எனப்பட்ட இடத்திலே அவரை கூட்டி சேர்ப்பேன். ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அர்மெகதான் என்ற இடத்திலே கூட்டி சேர். அர்மெகதான் யுத்தத்திலே என்ன நடக்கும்? அந்தி கிறிஸ்துவையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த கள்ள தீர்க்கதரிசியும் கட்டி அக்னி கடலிலே கர்த்தர் போட்டுருவார். அது அர்மெகதான் யுத்தத்துல நீ வாசித்து காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். என்ன சுருக்கமா சொல்றதுக்கு எனக்கு முடியல. வெளிப்படுத்தின விசேஷம் 19:20 வாசிக்கும் போது அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களாக அதை முத்திரையை தரித்தவர்களையும் அது சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் நோக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த அர்மெகதான் யுத்தத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் எல்லாம் வாசிச்சோம்னா எரேமியா அர்மெகதான் யுத்தத்தை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். கோகு மாகோகு யுத்தம் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அர்மெகதான் யுத்தத்திலே அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு அக்னியிலே தள்ளப்படுவார்கள். ஆனால் இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தான், இந்த ஆன்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பீஸ்ட் என்ன செய்யப்படுவாங்க? சர்ப்பம் 1000 வருஷம் கட்டி அந்த சங்கிலியிலே கட்டி அடைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் 1000 வருட அரசாட்சி கடந்து வரும். 1000 year millennium period. நல்லா கவனிங்க. ஏசு கிறிஸ்து வருக ஃபர்ஸ்ட் வந்த உடனே
அந்த முதல் உயிர்த்தெழுதல் முடிஞ்சிருச்சு. அந்த வருகை வந்தவுடன் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு பின்பு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருஷம் இருக்கும். கர்த்தருக்கு 3 வருஷம் உபத்திரவ காலம், 2வது 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். அந்த 3.5 வருஷத்துல 3-6 தரிக்காதவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல். அந்த மகா உபத்திரவ காலத்துல 2 பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதற்கு பின்பு பொதுவான ஒரு உயிர்த்தெழுதல். அதுக்கு பின்பு பகிரங்க வருகை ஒளிவு மலையிலே. அதற்கு அந்த பகிரங்க வருகைக்கு ஒத்துதான் அர்மெகதான் யுத்தம் நடக்கும். அர்மெகதான் என்ற இடத்திலே யுத்தம். அந்த யுத்தத்திலே தான் 2 தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டது போல் 2:7-8 1:7-8 சொல்லப்பட்டது போல் கர்த்தர் தன் வாயின் சுவாசத்தின் அக்னியினால் ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்னி கடலிலே நிரந்தரமாய் தள்ளிடுவார். ஆனால் வலு சர்வமாகிய சாத்தானை 1000 வருஷம் கட்டி வைப்பார். அப்போ 1000 வருஷம் அரசாட்சி இந்த உலகத்துல வரும். 1000 year millennium period. நாம எல்லாரும் இந்த உலகத்துல வந்து அரசாடும். யாராரு? இயேசு கிறிஸ்து, தூதர்கள், அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள், 3-6 தடிக்காத உயிர்த்தெழுதலை பங்கு பெற்றவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வசனத்தை காட்டுறேன் உங்களுக்கு. அந்த 2 பரிசுத்தவான்கள், பொதுவான உயிர்த்தெழுதலை பங்குபட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் வந்து இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாளுவோம். இன்னைக்கு இந்த 1000 வருஷம் வேணுமா? இப்ப இந்த 30 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ வாழ்க்கை வேணுமா? யோசிச்சு பாருங்க. இங்க சுகபோகமா வாழ்ந்த 1000 வருஷத்துல வந்து வாழ முடியாது. 1000 வருஷம் மகிமையான ஒரு உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை பெரிய சங்கிலியும் தன் கையில பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை என்ன செய்தான்? 1000 வருஷம் அவனை கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதன் பின்பு கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அந்த 1000 வருட அரசாட்சியில யாரெல்லாம் வருவாங்களா? 4ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். எல்லாரும் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியணும் உயிரடையவில்லை. இது முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலை பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் வந்து 1000 வருஷம் இந்த உலகத்தை என்ன செய்வோம்? அரசாளுவோம். கர்த்தருக்கு எப்படி ஆண்டுடைய சாயலாய், அதெல்லாம் பைபிள்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1000 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு யுத்தம் நடக்கும். இதெல்லாம் உண்மையா நடக்க போதுங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன். கோகு மாகோகு ரஷ்யா பகுதியிலே அப்பதான் எக்கனாமிக் அந்த கம்யூனியன் அதெல்லாம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு கோகு மாகோகு என்ற இடத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல இந்த வலுசர்ப்பமாகிய சாத்தான் விடுதலையாக்கப்பட்டு வானத்திலிருந்து ஒரு அக்னி வந்து அவனை கொன்று போடும். பாருங்க, பின்பு 4 திசை 8ஆம் வசனம், 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச உடனே திசையில் உள்ள சாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்கள் யுத்தத்தினால் கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணல் அத்தனையா இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவானுடைய பாளையத்தை அனைத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனார் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசிவான் இடமாக்கிய அக்கினியும் கந்தகமான கடலில் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலம் பாதிக்கப்பட்டன. அப்போ அந்த கோகமாக்கோகி யுத்தத்திலே இந்த பிசாசு, கட்டி வச்ச பிசாசு கொல்லப்பட்டு அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடத்துல நிரந்தரமாய் தள்ளப்படுவான். பின்பு வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். அப்பொழுதுதான் எல்லா கல்லறையும் வெடிக்கும். ஜெயின், முஸ்லிம், மகாவீரர், பிராமின், இந்து யாரெல்லாம் ரட்சிக்கப்படல எல்லாருடைய கல்லறைகள் திறக்கப்படும். அப்புறம் புஸ்தகங்கள் திறக்கப்படும்.
வேதத்திலே ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தினால் கழுவப்பட்ட புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், இப்படி புஸ்தகங்கள் நிறைய இருக்கு. அந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கப்படும். நாமெல்லாம் அதுல உட்கார்ந்து என்ன செய்வோம்? ஆண்டவரை நியாயம் தீர்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பாருங்க, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்போது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினியிலே தள்ளப்பட்டான். கடைசியில ஒயிட் த்ரோன் ஜட்மெண்ட்ல எல்லா கல்லறைகள் வெடிக்கப்பட்டது. எல்லா நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கிறார்கள். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவன் எல்லா அக்கினியிலே தள்ளப்படுகிறான். சமுத்திரம் தனக்குரியதை ஒப்பு கொடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுனாமி அதுல எல்லாம் எத்தனையோ பேர் மறிச்சு அந்த தண்ணிக்குள்ள அப்படியே போறாங்க. அந்த சமுத்திரம் தனக்குரியது. பாதாளம் தற்கொலை பண்ணிட்டு ஆவி அலக்கழிக்கப்பட அது தனக்குரியதை ஒப்பு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒப்பு கொடுக்கும் போது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஜீவ புஸ்தகம் எழுதப்படாத எல்லாரையும் கர்த்தர் கடைசியிலே அக்னி கடலிலே தள்ளுகிறார். அப்பொழுதுதான் இந்த பழைய வானம் பூமி ஒழிந்து போய் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் சியோன் பரலோகத்திலிருந்து இறங்கி வர அந்த யோவான் காண்கிறார். பாருங்க 21 பின்பு நான் புதிய வானத்தையும் பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமி ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாய் இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, நான் பேசிக்கொண்டே போயிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் கடந்து போகிறது. இன்றைக்கு நம்முடைய பெரிய ஆண்டர் கொடுத்தது மனம் திரும்புங்கள். நீங்க மனம் திரும்பினாதான் ஹல்லேலூயா இந்த உயிர்த்தெழுதலிலே நீங்க பங்கு பெற முடியும். ஒரே ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது, இயேசு. இரண்டாவது நாம். மூன்றாவது தரிக்காத உபத்திரவ கால இரத்த சாட்சிகள். 4வது 2 பரிசுத்தவான்கள் மகா உபத்திரவ காலத்திலே. 5வது பொதுவான உயிர்த்தெழுதல். அதுக்கு பின்பு பகிரங்க வருகை ஒலிவு மலையிலே. அதுக்கு அந்த நேரத்திலே அர்மெகதான் யுத்தம் நடக்கும். அந்த அர்மெகதான் யுத்தத்திலே அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினியிலே ஆண்டவர் தன் வாய் சுவாசத்தினால் சுட்டெரித்து தள்ளுவார். அதற்கு பின்பு இந்த வலுசர்பமாகிய சாத்தானை 1000 வருட கட்டி வைப்பார்கள். அப்பொழுது 1000 வருட அரசாட்சி நடக்கும். ஆண்டவருக்கு சாயலாய் நாம் எல்லாரும் ஆண்டு கூட வந்து இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாளுவோம். அது முடிகிற நேரத்திலே கோகுல யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே வலுசர்பமாகிய சாத்தான் விடுதலையாக்கப்பட்டு வானத்திலிருந்து வந்த அக்கினியினால் அழிக்கப்பட்டு கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் தள்ளப்பட்ட இடத்துல நிரந்தரமாய் தள்ளப்பட்டுவான். அதற்கு பின்பு வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கல்லறைகள் வெடிக்கப்படும். அவன் புஸ்தகங்கள் திறக்கப்படும். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அளிக்கப்படும். சமுத்திரம் தனக்குரியதை ஒப்புவிக்கும். மரணம் தனக்குரியதை ஒப்புவிக்கும். பாதாளம் தனக்குரியதை ஒப்புவிக்கும். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவன் எவனோ அவனை நாம் அக்கினியிலே தள்ளப்படுவான். பழைய வான பூமி ஒளிந்து போகும். புதிய வானம் புதிய பூமி எருசலேம் சியோன் நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கடந்து வரும். இதுதான் நடக்க போகுது. இது கட்டுக்கதை இல்ல, கற்பனை இல்ல, நிச்சயமா. இன்னைக்கு ஆண்டவர் வருகை வந்துட்டா, இன்னைக்கு சப்போஸ் வந்துட்டா, நாளைக்கு உபத்திரவ காலம் சாட்சா 7 வருஷம், அதுக்கப்புறம் 1000 வருஷம் கணக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் நிரந்தரமா சியோன் எருசலேம்ல இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அது வேணுமா? இல்ல இந்த 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்க்கை வேணுமா? யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டது பெருசல்ல, மனம் திரும்புதல் பெருசல்ல, அபிஷேகம் பெற்றது பெருசல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதியாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தவங்கள பார்க்காதீங்க எப்படி இருக்காங்க. இன்னைக்கு உங்க ஆத்மாவை நீங்க ஐயோ அவங்க பேசலன்னா கூட பரவாயில்ல, நான் பேசினப்பா பரலோகத்தை நான் இழந்துடக்கூடாது, எனக்கு கசப்பு இருக்கக்கூடாது, எனக்கு வைராக்கியம் இருக்கக்கூடாது, எனக்கு பொய் இருக்கக்கூடாது, ஆண்டவரே நான் பரலோகத்தை இழந்து எந்த சூழ்நிலையிலும் போகக்கூடாது என்று சொல்லி அந்த இன்னைக்கு நீங்க மாறுறீங்களோ மாறலையோ, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ, அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீங்களோ வாஞ்சிக்கலையோ,
பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறீங்களோ வாஞ்சிக்கலையோ, இயேசு வரப்போறார், நிச்சயமா வரப்போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு மரணம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மரணத்திற்கு முன்பாய் நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். அவர் வந்துட்டா அந்த எக்கால சத்தம் கேட்டு மறுரூபமாக்கணும். இதைதான் அந்த தாவீது சொல்றார், மதிகெட்டவன் சாகிறதை போல் உன் சாவை நான் விரும்பவில்லையே. உன் கை கட்டப்படல, உன் கால் விலங்கிடப்படவில்லை, துஷ்டர் கையில மடிகிறது போல் மடிந்தாயே. இன்றைக்கு உனக்கு ஒரு அடைக்கல பட்டணம் ஏசு. கொல்கத்தாவிலே 40 அடி வாரினால் அடிக்கப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆணிகளினால் கடாவப்பட்டு, காரி உமிழப்பட்டு, சிரசில் முற்கிரீடம் சூடப்பட்டு இன்னைக்கு உனக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். அடைக்கல பட்டணத்திற்கு வெளியே நின்று கிறிஸ்துவனாக நின்று கொண்டிருப்பாயானால் கிறிஸ்துவுக்குள் அடைக்கல பட்டணத்திற்குள்ளே கடந்து வா. இன்றைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு அனுக்கிரக காலம், இன்னைக்கு உனக்கு ஒரு ரட்சணைய நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பெரிய பெருசல்ல, இன்னைக்கு நம்ம அவளுடைய வருகைக்கு தகுதியா இருக்கிறோமா என்று சொல்லிதான் நாம் பார்க்க வேண்டும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும். சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை என்று சொல்கிறேன். இன்னைக்கு நான் இறந்தாலும் என் ஆத்மா அடுத்த நிமிஷம் உடைய பரதீஸ்ல இழைப்பாரணும். உண்ட வருக வந்தாலும் ஆண்டவரை ஏறிவா என்ற சத்தம் கேட்டு இமை பொழுதிலே நான் மறுரூபாக்கணும். யாருக்காகவும் நான் பரலோகத்தை இழந்துடக்கூடாதப்பா. யாவரோடும் நான் சமாதானமாயிருந்து பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொன்ன தேவனே, அந்த பரிசுத்திற்கு நேரா என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. அந்த 2வது உயிர்த்தெழுதலிலே எக்கால சத்தம் கேட்டு மறுரூபமாக ஆண்டவரே, நான் உபத்திரவ காலத்துல இருக்கக்கூடாதப்பா, கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா, 1000 வருட அரசாட்சியிலே உம்மோடு கூட வந்து அரசாண்டு வெள்ளை சிங்காசனத்திலே உம்மோடு கூட நியாயம் தீர்த்த ஆண்டவரே, அந்த புதிய எருசலேம் சியோனிலே என் பாதங்கள் நிற்கத்தக்கதாக என்னை ஆண்டவரே நீர் மாற்றும் என்று சொல்லி செபிக்கலாமா? கண்களை மூடி செபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். உங்க இருதயத்தை திறந்து ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே வாசம் செய்ய வாங்க ஆண்டவரே. இன்னைக்கு கசப்பு இருந்தா, வைராக்கியம் இருந்தா, எரிச்சல் இருந்தா, கீழ்ப்படியாம இருந்தா, பெருமை மேட்டிமை இருந்தா, பொய் இருந்தா, ஆண்டவருக்கு அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. உங்க உள்ளத்துல அறிக்கையிடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இன்னைக்கு உங்களை கழுவும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தான் நீதோ. நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தான் நீதோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நினையாத நேரம் மரணம் சந்தித்தான், எங்கே நீ சென்றிடுவார். நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கே நீ சென்றிடுவார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ஒரு ரட்சணிய நாள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட செல்வம், ஆண்டவரே அப்பா, அந்த உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெற எக்கால சத்தம் கேட்டு மறுரூபமாக அந்த அனுபவத்துக்குள்ளே நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலே அப்பா மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரே நீ ஏன் சாக வேண்டும் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாங்கள் கொடுக்க கிருபை செய்யுங்க. எங்களை நாங்களே ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு ராஜா ஆண்டவரே, மாயையான ஒரு வாழ்க்கையை வாழ அப்படியப்பா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை நாங்கள் மறுதரிக்கிறதா இல்லாத பட்சத்திலே கர்த்தாவே, யாவரோடும் சமாதானமாயிரு, பரிசுத்தமாய் தேவனை தரிசிக்கத்தக்கதா இந்த உலக கலாச்சாரங்கள் எங்களை எந்த விதத்திலும் ஆண்டவரை ஆட்கொள்ளாதபடிக்கு ராஜா
ஆண்டவருடைய சத்தியத்தின்படி வேதத்தின்படி நாங்கள் நடக்க, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நடத்த, ஆண்டவரே ஒரு கூட்டத்தாரை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்க ராஜா. மதிகெட்டவன் சாகிறதை போல் உன் சாவை நான் விரும்பவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரை நீ ஏன் சாக வேண்டும்? உன் கை கட்டப்படவும் இல்லை, உன் கால் விலங்கிடப்படவும் இல்லை. துஷ்டர் கையிலே மடிகிறது போல் நீ ஏன் மடிய வேண்டும் என்று ஒரு அப்னேருக்காக தாவீது புலம்பினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த மக்களுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா, இந்த அரபு தேசத்தில் உள்ள மக்களை கர்த்தர் ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன் ராஜா. மனம் திரும்ப கிருபை செய்க ராஜா. முடிவரை எந்த நிலை நிற்பவர் ரட்சிக்கப்படுவான் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் ஆண்டவரே எங்கள் மரணம் இருக்குமானால், உயிர்த்தெழுதல் இருக்குமானால், அந்த இரண்டாம் உயிர்த்தெழுதலை பங்குள்ளவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சாயலா எங்களை மாற்றும். சியோன் எருசலேமிலே நாங்கள் வந்து தங்கி தாவரிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இது குடி விட முடியவில்லை, சிகரெட் முடியவில்லை, லஞ்சம் வாங்காம இருக்க முடியலே என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற பாத்திரங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடு. எங்களை அசுத்தத்திற்கான பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறீரப்பா. பரிசுத்திற்கு நேரா எங்களை வழி நடத்தும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless.